ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து விஜயால வந்து பேசுறாரு. "அம்மா நான் ரோஹிணிய வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டு போறேம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னால கண்டிப்பா முடியலம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு முடியலன்னா ஒரு ஆள நீ வேலைக்கு வச்சுக்க. அவள நீ கூட்டு போகாத" அப்படின்றாங்க. வீட்ல எல்லாரும் இருக்கும்போது இந்த பேச்சு ஓடும்போது, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "அவனோட ஒய்ஃப கூட்டு போறேன் ஹெல்ப்புக்கு. இதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, "நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா வந்து மனோஜ் இனிமேலு ரோஹிணிய எங்க வேணாலும் கூட்டு போட்டும். நான் ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டேன். ஆனா, நான் ஒரு கண்டிஷன சொல்லிர்றேன். இனிமேல் வந்து மனோஜ் என் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே ஷாக் ஆகி போறாங்க. முத்து சொல்றாப்புல, "பாத்தியாம்மா, பாத்தியாப்பா எப்படி வந்து செக் வைக்கிறாங்க அம்மான்னு பாத்தீங்களா? மனோஜ் அப்பதான் வந்து பேச மாட்டேன் அப்படின்றத வந்து அவங்க திரும்ப திரும்ப பிளாக்மெயில் பண்றாங்க பாத்தீங்களா?" அப்படின்னு பேசுறாங்க. மனோஜ்னால ஒண்ணுமே பேச முடியல. ரொம்ப சைலண்டா போயிறாரு. அதே நேரத்துல வந்து மீனாக்கு ஃபோன் கால் வருது. அங்க வந்து சீதா பேசுறாங்க. "அக்கா இந்த மாதிரி வந்து அருண் வந்து அவங்க அம்மாவ கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாதாக்கா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல நீ இருக்கணும்க்கா" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கண்டிப்பா வாரேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு, முத்துட்ட சொல்லிட்டு, நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிர்றாங்க. போன நேரம் பார்த்து அருணோட அம்மாவும் அங்க வந்துர்றாங்க. அங்க வந்து அவங்க ஒரு அதாவது நல்லா கலந்து பேசிக்கிறாங்க. அதாவது வந்து எனக்கு வந்து கண்டிப்பா வந்து சீதாவ தான் நான் லவ் பண்றேன். சீதாவ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குள்ள வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு சில விஷயத்த வந்து விட்டு குடுத்தீங்கன்னா, எங்க காதல் வந்து ஜெயிச்சுரும் அப்படின்ட்டு நம்ம அருண் வந்து நேரடியா மீனாட்டயே பேசுறாரு. அத பார்த்துட்டு மீனா என்ன பண்றாங்கன்னா, "சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட்டா பேசும்போது, என் தங்கச்சியினுடைய மனநிலைய நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால வந்து நான் கண்டிப்பா என் வீட்டுக்காரர்ட்ட அத பேசி, உங்க கல்யாணத்த நடத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, முத்துட்ட நேரடியா வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி இருந்தா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இனிமேல் என்ட்ட வந்து அவங்க வீட்டுக்கு நீ போக்கூடாது. அதே மாரி அந்த கல்யாணத்திலயும் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா, அவங்க வீட்டுக்கு நான் ஒரு மூத்த மருமகனா இருந்து, அவங்களுக்கு நான் நல்லது தான் சொல்றேன். அதுல வந்து உனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது" அப்படின்னு முத்து கோவப்பட்டு பேசுறாரு. "நீ போய் பேசுனதே எனக்கு தப்பு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அவங்க வந்து, "கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். வேற ஒண்ணும் இல்லங்க. என் தங்கச்சி என்ட்ட வந்து எதிர்பார்க்குறாள்ல, அவளுக்கு நான் ஒரு நல்ல லைஃப்ப நான் குடுக்கணும்ல" அப்படின்ற மாரி சொல்லும்போதே நம்ம முத்து ரொம்ப கோவப்படுறாரு. சிறுகதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அருமையான ஒரு கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபிரெண்ட்ஸ் உங்க கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.